எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிரேயர்ல வரணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர், அருமையான சசிகுமார் ஐயா அவங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தப்படி அவர் செய்ய நினைக்கிறது மிக சிறப்பா நடக்கும். அவர் செய்ய நினைக்கிறது எதுவும் தடைப்படுவது கிடையாது. நம்மள ஏன் இப்படியெல்லாம் இணைக்கிறாரு? நாம எல்லாம் ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு இனத்திலயும், ஒவ்வொரு இடத்துல நம்ம இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மள எல்லாரையும் ஒன்றா இணைச்சு, அவர் சமூகத்துல நம்மள வச்சிருக்கு. ஆக, நம்ம எல்லாரும் நம்ம விருப்பப்படி, நம்ம இதுபடி நம்ம இல்ல. எல்லாமே காட்ஸ் பிளான். அவர் தான் நம்மள எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிற திட்டமிடுதல் எல்லாத்தையும் அவரே பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல இப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்துச்சான்னா இல்ல. இப்ப நம்ம எந்தெந்த தேசத்துல இருக்கோமோ, எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்கள்ல செயல்படும்படியான அற்புதமான வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கார். இதெல்லாம் நம்மளால வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் நாம் ஏற்று வாழ வேண்டியது நமக்கு மிக மிக அவசியம் என்று அன்பாய் நான் இந்த நேரத்துல அத அறிக்கை செய்கிறேன். ஆகவே வந்திருக்கிற உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அற்புதமா நடத்துவாராக. இதை நான் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் என்றால், அந்த 1ஆம் நூற்றாண்டிலே பக்தியுள்ள யூதர்கள் எல்லாம் வானத்தின் கீழ் இருக்கிற அந்த பக்தியுள்ள யூதர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வந்திருந்தப்ப, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைய பேசி, அவங்கவங்க பாஷையில வந்திருக்கிறவங்களுடைய பாஷையில பரிசுத்த ஆவிய பெற்றவங்க பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஒரே நேரத்துல உலகம் முழுக்க அந்த வார்த்தை போய் சேரவும், அவங்க காலத்திலேயே சீசருடைய காலத்திலேயே உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரை பெற்றாங்க. ஆக அன்னைக்கு இருந்த அந்த டெக்னாலஜி, அது வந்து அந்த நவீனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாவே கிடைச்சது. இன்னைக்கு இந்த டெக்னாலஜிய வச்சு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எல்லாம் ஒண்ணா இணைச்சு, அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய இந்த நேரத்தை தந்திருக்கிறார்ன்னு நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை வாசித்து நம்முடைய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்காரு. நான் இப்பொழுது 2 அதிகாரத்திலிருந்து, அதாவது 2 பகுதியிலிருந்து காரியங்கள சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அ காலங்கள் மாறிட்டே வருது. ஆனா தேவனாகிய கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவர் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். சகல காலங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் மிக சிறப்பாக நம்மை நடத்துவாராக. இப்பொழுது நாம் யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை சகரியாவின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த சகரியாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் இந்த 2ல இருந்தும், அதே போல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் இவைகள் 2லும் இருந்தும் இக்காலத்தில் நாம் எப்படி இந்த ஒரு எழுப்புதலுக்கு நேராக நாம் பயணிப்பது, எங்கே நமக்கு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்மள சிறப்பாக அவருக்குள் நம்ம இன்னும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வதற்கான சமயமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அன்பான ஆலோசனையாக நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிக்கலாம். அதிக சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இப்போ கர்த்தருடைய
தூதனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நிற்கிறார். இயேசு கிறிஸ்து, அதாவது அப்போஸ்தலருடைய காலங்களும் நடைமுறைகளும் வருவதற்கு முன்பதாக யூதர்கள் பின்பற்றி வந்த அந்த நல்ல வழிமுறைகள், சட்டதிட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்பவும் அது நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற விதம் வேற, அன்னைக்கு இருந்த விதம் வேற. அன்னைக்கு உச்சபட்சம் அதிகாரத்திலே யார் இருந்தாங்கன்னா, பிரதான ஆசாரியன் தான் உச்சபட்ச அதிகாரத்திலே இருந்தவர். இப்ப இந்த உச்சபட்சம் அதிகாரத்தில் இருக்கிறவரை கொண்டுதான் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை, ஒரு ஒரு ரிவைவல நம்ம கொண்டு வர முடியுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா அந்த ரிவைவல கொண்டு வரக்கூடிய, அந்த எழுப்புதல கொண்டு வரக்கூடியதான பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இங்கே கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனா சாத்தான் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதம் செய்வதற்காக வலது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான். அப்போ இப்படி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யோசுவாவுக்கு விரோதம் செய்யறதுக்கு, அந்த யோசுவா மேல குற்றச்சாட்டு பண்ணுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு அங்கே வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய சாத்தான் எதை முகாந்தரமா வச்சு அங்க வந்து நின்னுட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற இந்த காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு எது தடையா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நாம் இப்பொழுது இருக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது. எதனால இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வந்து வலது பக்கத்தில் நின்றான். 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான் அப்படிங்கிறதான் வசனம். அப்படின்னா பிரதான ஆசாரியன் தான், ஆனால் தூதனுக்கு முன்பாக தான் நிக்கிறான். அப்படி தூதனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த யோசுவா என்பவர் இவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார் என்று சொல்லுகிறது? அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் இருந்தார். இதுதான் முக்கியமான விஷயம். அது என்ன அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு கீழே இருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க அழகா சொல்லுது. கீழே என்ன மாதிரி எழுதியிருக்குன்னு கவனிக்கலாம். பாருங்க, பக்கத்துல நிக்கிறவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டுங்க அப்படின்னு. வாசிக்கலாம். நானே அதை வாசிக்கிறேன், கவனிக்கலாம். முதலாவதாக முதல் வசனத்தை வாசித்தேன். இப்பொழுது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? இப்ப பாருங்க, சாத்தான் வந்து விரோதம் செய்ய யோசுவாவுக்கு வலது பக்கம் நிக்க, அவன் அக்கிரமத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட, இங்க நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, இந்த யோசுவாவை பத்தி, பிரதான ஆசாரியனை பத்தி இங்கே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா, இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி. அப்ப அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லியா இருக்கிறவன் கூட தன்னிலே காணப்படுகிற, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்தேன். அப்போ யோசுவா வந்து அக்கிரமத்தோட இருந்தார். அதுதான் அவருக்கு என்னவா இருந்துச்சு? அவருக்கு வந்து அழுக்கு வஸ்திரமா இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இது அப்படியே நிக்கட்டும். நேரா நம்ம வந்து அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போயிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு, நீங்க வந்து யோசுவாவுல வாசிச்சீங்கன்னா வேற ஒரு விஷயம் இருக்குது. அங்க வந்து யார பத்தி இந்த 2 அதிகாரத்துல படிக்கலாம்னா, 1 யோசுவா, 2 யார பத்தி படிக்கலாம்னு சொன்னா
செருபாபேல், தன் கையிலே தூக்கு நூலை பிடித்திருக்கிற செருபாபேல். மூணாவது யாரை பத்தி படிக்கலாம்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த 3 நபர்களை குறித்து வாசிக்கலாம். இந்த 3 நபர்களிலேயும் செருபாபேலை பத்தி சொல்லும்போது, அவர் என்ன செய்வார்ன்னு அந்த வசனம் சொல்லுது. ஒரு கல்ல கொண்டு வருவார் அப்படி சொல்லுது. ரொம்ப அழகா நீங்க அதை எங்க படிக்கலாம்னா, 4வது வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம அதை படிக்கலாம். அவ்வளவு அற்புதமான விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லியிருக்கு? பெரிய பர்வதமே, 7வது வசனம் வாசிக்கிறேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே வாசிக்கும் பொழுது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு உங்களிடத்துக்கு என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமேன். இது ரொம்ப முக்கியம். செருபாபேல் கையில வச்சிருக்கிறது தூக்கு நூல். ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக என்று நினைத்து விட வேண்டாம். நான் எதை குறிப்பிட்டு சொல்கிறேன்? செருபாபேல் கட்டடத்தை கட்டுவதற்கான தலைவனாக, அதனுடைய பொறுப்புகளை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் செருபாவினுடைய கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. கட்டடத்தை கட்டுவதற்காக மட்டுமல்ல, தன்னையும் கட்டி எழுப்புவதற்காக தான். கட்டடத்திற்கு எப்படி தலைக்கல் மூளைக்கல் தேவையோ அதே போல்தான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். செருபாவினுடைய கையிலே ஒரு கல்லை பத்தி சொல்லி இருக்குதுங்க. ஒரு கல்லை கொண்டு வருவான் அப்படிங்கிறத இங்க செருபாபேலை பத்தி சொல்லியிருக்கு ரொம்ப அழகாக. அப்போ இந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற கல்லு. அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவரை அல்லாமல் நாம கட்டடமே கட்ட முடியாது. நான் இது 2 பகுதியையும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அன்னைக்கு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, செருபாபேல், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவசியமாய் இருந்தது போல, நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் இங்கே நாம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவராக அவர் அழகாக காண்பித்தார். தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். மிக முக்கியமான விஷயம். இதை நம்ம யோவேல்ல வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்பதை ஏற்கனவே யோவேல்ல மிக அழகாக அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக அதுக்கு பிறகு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது நிறைவேறுவதை இங்கே இயேசு கிறிஸ்துவே எடுத்து சொல்றார். நான் இந்த 2ஐயும் வச்சு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல யோசுவா அந்த அக்கிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும். இங்கே அங்கே பிரதான ஆசாரியன், இங்கே பிரதானமாய் இருக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள், இவர்களிடத்தில் இருக்கிற அறியாமை போகணும். 3½ ஆண்டு காலம் இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்டு உறங்கி வாழ்ந்து எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி தியாகமாய் நின்றவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் செய்தார்கள் என்கிற அந்த நிகழ்வுக்கு பிறகு அவரை மறுதலிக்க, அவரை சபிக்க, சத்தியம் பண்ண தொடங்கினார்கள். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி இருக்க வேண்டியவர்கள் எப்படியாக மாறி போனார்கள்.
அப்போ இவங்களுக்கு இவர் ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போது சொன்ன விஷயங்களை நம்புவதற்கான அந்த நம்பிக்கை இல்ல. இவர் மேல அந்த நம்பிக்கை இல்ல. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, யூதாஸ் காரியோத்தாவது ஒரு முறை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். ஆனால் பேதுருவோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திரும்ப திரும்ப மறுதலிக்கவும், சபிக்கவும், சத்தியம் பண்ணவும், அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரிவேர்ஸ் போனாரு. அது மட்டும் கிடையாது. அவர் என்ன பண்ணுனாரு, அந்த நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னா, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு சாப்பாடு இருந்துச்சு. எந்த குறைவும் இல்ல. கூட்டம் கூட்டமா மக்கள் நமக்கு பின்னாடி இருந்தாங்க. எல்லா உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து இல்ல. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அவர் வருவார் என்கிற நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அங்கே நான் மீன் பிடிக்க போறேன். சாப்பாட்டுக்கு எதையாவது செய்ய முடியாதா? அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது, இப்ப இவர் மட்டும் போல, பேதுரு மட்டும் போல, கூடவே நானும் வருகிறேன்னு சொல்லி, நாங்களும் வருகிறோம்னு சொல்லி, எல்லாரும் கடலில் இறங்கினார்கள். அதை நாம் எதற்கு ஒப்பாக சொல்லலாம்? எல்லாரும் உலகத்தில் இறங்கினார்கள். உலக யோசனைக்கு இறங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை, இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது இவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள், சத்தியங்கள் அல்லது வாக்குத்தத்தங்கள் அவைகளெல்லாம் யோசிக்காதபடிக்கு இவங்க வாழ்க்கையில, இவங்க சிந்தையில முழுக்க முழுக்க உலகத்தை பத்தி நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இனி என் வாழ்வாதாரம், பழசையே பிடிக்க வேண்டியதான், போன வழியே வேண்டியதான், கடலில் போய் இறங்கினார்கள். எல்லாரும் போனாங்கன்னு இருக்கு. திரும்பி வரும்போது இவர்கள் விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக காத்திருந்தார். இதுதான் ஸ்பெஷல். நம்ம ஒருவேளை யோசுவாவை போல அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக நின்றாலும், நம்மள அவர் பார்த்து நமக்கு எதிராக இருக்கிற சத்துருகிட்ட சொல்லுவார், இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக பின்னிட்டு போய் கடலில் இறங்கினாலும் கரையில் இயேசு கிறிஸ்து நிற்பார். ஏனென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களிலே இருக்கிற அபிஷேகத்தை, அதாவது உலகத்தை கலக்குகிறவர்களாக, ஒரு நாள் 2 நாள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்லது ஏதோ சில காலம் அல்ல, இன்று வரை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மனுக்குலம் இருக்கிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அசைவை உண்டாக்கக்கூடிய அழைப்பு இந்த அப்போஸ்தலர்கள் மீது இருக்கிறது என்பதை அவர் பார்த்தார். இவர்கள் வாழ்வாதாரத்தை பார்த்தார்கள். ஆனால் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்கள் மீது இருந்த மிகப்பெரிய உலகத்தை கலக்குகிறவர்கள் என்கிறதான மகத்துவமான அவங்க மேல இருக்கிற அழைப்பை பார்த்தார். மறந்து போன அழைப்பு. ஆகவேதான் மறுபடியும் திரும்புற ஒரு எண்ணம். யோசுவா தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு. அப்படி இருந்து கூட தன்னை சுத்தப்படுத்தி சரியாகி நிற்காதபடிக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நிற்கிறான். அன்னைக்கு அதை ஆண்டவர் சரி செய்தார். அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்களை சரி செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இருக்கிற மிக முக்கியமானது, யோசுவாவையும் மாதிரியாய் பார்த்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களையும் மாதிரியாய் பார்த்துக்கொள். அவர்கள் மீது இருந்ததான உன்னதமான அழைப்பை நீ அறிந்து கொள். நீ எந்த நிலையில் இருக்க வேண்டியவன் என்பதை தெரிந்தும், எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் என்பதை புரிந்தும், இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்வடைந்தும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எல்லாம் இருந்துச்சு. நம்ம கையில இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக நம்மிடத்தில் இருக்கிறது. யோசுவாவினிடத்திலே இன்னைக்கு இருக்கிற வேதம் இல்லை. அப்போஸ்தலர்களிடத்திலே இன்னைக்கு இருக்கிற வேதம் இல்லை. யோசுவாவுக்கு இருந்துச்சு ஆகமங்கள் இருந்துச்சு, இங்க தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு, அதேதான் அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா கட்டி நம்ம கைகளிலே தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்னைக்கு செருபாபேல் முக்கியம். அன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்துல அந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசி வசனத்துக்கு முன்னாடி இருந்தும் நான் ஒரு சில வசனங்களை நான் சொல்லிட விரும்புறேன். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல படிச்சா, அதன் அருகில் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும். நம்ம அதை சேர்த்து மேல இருந்தே வாசிச்சாதான் நல்லா இருக்கும். 2வது வசனத்துல இருந்தே, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும் அதன் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இது என்னன்னு கேட்டேன். அததான் 11வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவனே, எனக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, இவைகள் 2ம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியன், 2வது செருபாபேல், 3வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறவர்கள். நான் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்த பொழுது, அங்கே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பி, அதுக்கு பிறகு அங்கே வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மீது வந்து அமர்ந்ததுன்னு வாசிக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவின் காலம், அதாவது அப்போஸ்தலருடைய காலத்துக்கு முன்னாடி யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மீது வந்து இறங்குகிறவரே பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர். ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் அவருக்கு பட்சபாதம் இல்லை. 8வது அதிகாரத்துல படிச்சோம்னா, அவர் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 10ஆம் அதிகாரத்துல, அப்போ 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்நிய ஜாதியோரோடு யூதர்கள் எவ்வளவு கலந்திருக்க கூடாதுன்னு பேதுரு போய் அங்க பேசுறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடியே வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வந்துச்சு. அந்த கூடு இறங்கி வந்து அவர் பாக்குறாரு, தான் பசியா இருக்கே சாப்பிடுன்னு சொன்னேன். ஐயோ அப்பா, நமக்கு ஒண்ணு இந்த அசுத்தமானதெல்லாம் நான் சாப்பிட்டு பழக்கம் எனக்குள்ள போனது கிடையாது அப்படியெல்லாம் அவரு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கடைசியா தேவன் சுத்தமாக்கினாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல செய்தி, முக்கியமான செய்தி, தேவன் சுத்தமாக்கினார். ஆகவேதான் அந்நியர்களுமாக புறஜாதிகளுமாக இருக்கக்கூடிய நாங்களும் நீங்களும், அதான் நானும் நீங்களும், நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒன்றாக இணைக்கப்பட்டு, எந்த தேசம், எந்த மொழி, எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த வேறுபாடும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் ஒண்ணா ஆண்டவர் இணைச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு யோசுவாவும் செருபாபேலும் அபிஷேகிக்கப்பட்டவர்களும் வார்த்தை கேட்டு சரியா இருந்ததினால் கர்த்தரே அதை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போஸ்தலருடைய காலத்திலே அப்போஸ்தலர்களும் கூட இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 8வது வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமில, சர்ச்சில், யூதேயாவுல,
என்னுடைய சொந்த ஜனங்கள் நடுவே, சமாரியாவுல, புறஜாதி மக்கள் மத்தியில, பூமியின் கடைசி வரைக்கும், அதுதான் எங்கெல்லாம் நம்ம போறோமோ அங்கெல்லாம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. 15வது வசனத்துல படிச்சா, அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பேசினார். பின்னாடி போன பேதுருவ, மறுதலிச்சு போன பேதுருவ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலைக்கு நான் போறேன், மீன் பிடிக்க போறேன்ட்டு போன பேதுருவ கரையில நின்னு கேட்டாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்துல இருக்கான்னு கேட்டார். ஆண்டவருடைய சித்தத்தை, திட்டத்தை, அவருடைய அழைப்பை, அவருடைய அபிஷேகத்தை மறுதலிச்சுட்டு போற ஒருத்தருக்கும் சாப்பிடுறதுக்கு கூட வழி கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பயும் அவர் காப்பாத்தினா மட்டும்தான் நமக்கு ஏதாவது. சரி, பரவாயில்ல, இப்படி போடுங்க வலையன்னு சொன்னாரு. அதுதான்டா உனக்கு கடைசி, சம்பாரிச்சுக்கோ கடைசி வரைக்கும். ஒரே அல்லு, அவ்வளவுதான். பயந்து நடுங்கி போய் விழுந்து புறப்பட்டு போனவர்களே 11 சீஷர்கள். சொன்ன வார்த்தையின்படியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது அதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். உலகத்தின் முதல் எழுப்புதல், உலகத்தின் முதல் எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதுக்கு பிறகெல்லாம் வாசிக்கும் போது அங்க பந்தி விசாரணைக்காரங்களை எல்லாம் ஏற்படுத்துறாரு. எவ்வளவு அற்புதமான விஷயம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா, அந்த அப்போஸ்தலர்களுக்கு சில பணிகள் தான் இருக்குதாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. என்னது? படிக்கிறது, போதிக்கிறது. ஆனா எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட பந்தி விசாரணைக்காரர்கள் இருக்கணும். பந்தி விசாரணைக்காரர்கள்னா விசாரிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. அந்த பந்தி விசாரணைக்காரனாகிய இந்த ஸ்தேவானுகிட்ட பேசுறதுக்கு சில நாடுகளும் பட்டணங்களும் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. ஆனா ஸ்தேவானுக்கு முன்னாடி பேசுறதுக்கு கூட எவனுக்கும் வாயும் இல்ல, பதில் சொல்ல முடியல. அவ்வளவுக்கு தன்னை தேவனுடைய பணிக்காக அர்ப்பணித்த, நாம அங்கே பாக்குறோமே, செருபாபேல் பாக்குறோமே, தூக்கு நூலை தன் கையில பிடித்திருக்கிற, தன் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வச்சு, அந்த வசனத்தின் அடிப்படையில நான் வாழ்றேனா, அப்படிதான் இருக்கிறேனான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு அதிகாலையில கூடி வர்றோம், பகல்ல கூடுறோம், ராத்திரில கூடுறோம், குடும்ப ஜெபம் சொல்றோம், தனி ஜெபம் சொல்றோம், குழு ஜெபம் சொல்றோம், கூடி வர்றோம், ஆராதனை பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், அல்லது ஒரு சிறந்த கூட்டம்னு ஒரு 4 நாள், 7 நாள், 3 நாள், 10 நாள் கூட்டங்கள் வைக்கிறோம். இதெல்லாம் தூக்கு நூலை வச்சு நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கு. இந்த காலத்திலே யோசுவாவும் இல்லை, அப்போஸ்தலர்களும் இல்லை. இந்த காலத்தில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னை நான் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி சோதித்து பார்த்துக் கொள்வோம் என்றால் நமக்கு சொல்லுவார், இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. எனக்கு விரோதம் செய்யறதுக்கு எனக்கு பக்கத்துல, என்னுடைய வலது பக்கத்துல சாத்தான் நின்னாலும் சரி, வசனம் என்ன சொல்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம் தான் அடிக்கடி எல்லாரும் சொல்ற வழக்கம். ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கிற வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தே இல்லாம பிசாசுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம தான் பீஸ் பீஸா போகணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது என்பது என்ன? தேவன் நமக்கு வைத்திருக்கிற, நம்ம மேல வச்சிருக்கிற அழைப்பு என்னவோ அதுல இருக்கணும். நமக்கு ஒரு 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 பார்ட்ல நம்ம இருக்கிறோம். எப்படி? நான் ஒரு கண்ணு, என் வேலை பார்க்கிறது மட்டும்தான். இந்த காது இருக்கு, அதுக்கு பார்க்கவே தெரியாதுன்னு குறை பேசுறதுக்கு இல்ல. அப்ப காதோட வேலை என்ன? கேட்கிறது மட்டும்தான். உங்கள் நிலையில் நீங்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் உங்கள் பார்வையில் ஒருவரும் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த முழு சரீரம் தான் கிறிஸ்து இயேசுவினுடைய சபை. அவரே இந்த முழு சரீரத்துக்கும் தலையாக இருக்கிறார். அவர் கண்ணை எப்படி வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியும், காதை எப்படி வச்சுக்கணும்னு அவருக்கு தெரியும், வாயை எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். கிறிஸ்தவர்கள் படுபாதாளத்துக்கு போறதுக்கான மிக முக்கியமான காரணம் எதுன்னா, மற்றவர்களை குற்றமாக பேசுவதே மிக முக்கியமானதா இருக்குது. எழுப்புதலுக்கு காரணம் இல்லாமல் இருப்பதே
என்னன்னு கேட்டா, பிரதான ஆசாரியனாக இருந்து போய் பலிபீடத்துல நின்னு பயங்கரமா பேசுறதுக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் நிற்பதற்கு முன்பதாக அழுக்கு வஸ்திரமாகிய அக்கிரமம் தான்ட்ட இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்ல. அழைப்ப பெற்றிருந்தார் பேதுரு. எப்படி பரலோகத்தின் திறவுகோல் அல்ல. நீங்க பாருங்க, அது ஏன் திறவுகோல்கள்னு குறிப்பிடுது? 2ஆம் அதிகாரத்தில் பக்தியுள்ள யூதர்களுக்கு அவர் ஓப்பன் பண்ணார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அங்க ஓப்பன் பண்ணார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அந்நிய ஜாதி ஆகிய புறஜாதிகளுக்கு ஓப்பன் பண்ணார். ஆக மொத்தத்துல அவர் உயிரோடு இருக்கும்போது மத்தேயு சுவிசேஷத்துல சொன்னாரே, அதான் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று பிரதான கட்டளையாக, ராஜரீகமான கட்டளையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அதை நிறைவேறுவதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே யூதர்களுக்கும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அந்நியர்களுக்கும் திறந்து இன்னைக்கு உலகமெங்கும் இந்த சத்தியத்தை சொல்வதற்கான மிகப்பெரிய கடமையை நம் தலையில் சுமந்து கொண்டு, இன்னைக்கு யோசுவா இல்ல, இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோ 11 பேரோ பேதுருவோ இல்ல, நம்ம தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தான் உத்தரவாதி. நாம் அப்போஸ்தலர்களைப் போல அறியாமல் இருக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்திலே 40 நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் கூட இருந்தாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக பலவிதமான திருஷ்டாந்தங்களை, அதாவது சாட்சியா வேத வசனங்களை சொல்லி அவர் நிரூபித்து, நீ எனக்காக வாழணும்னு அவர் செய்தார். அது வரைக்கும் மறுதலிச்சவங்க அந்த பரிசுத்தாவிய 2ஆம் அதிகாரத்துல பெற்றதுக்கு பிறகு மறுதலிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. எதையும் விரும்பினாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் பாஸ்டா இருக்கிறேன், நான் சாட்சி சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? நான் ஒண்ணும் இல்லாம வந்தேங்க, இன்னைக்கு எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஜனங்களை தந்திருக்கிறார் அப்படின்னு நான் சாட்சி சொல்லலாம். ஆனா இதே அப்போஸ்தலர்களை சாட்சி கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருவருடைய மரணமும் கூட ஒரு 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 அற்புதமான மரணம்னு சொல்ல முடியாது. யோவானை தவிர மீதி ஒவ்வொருத்தருடைய மரணமும் மிகவும் கொடூரமாக இயேசுவுக்காக தன்னை இழந்தார்கள். ஆகவே அவங்க அப்படி இழந்து, அதாவது இரத்தத்தை விதைத்து உங்களையும் என்னையும் விளைய வைத்திருக்கிறார்கள். மணிகளாக மணிகளாக இல்ல, நீங்களும் நானும் விதைகளாக இந்த காலத்துல விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அப்ப இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்காருன்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க விதைச்சாங்க, இன்னைக்கு நான் அறுக்கிறேன். நான் சுகபோகமா வாழ்வேங்கிறதுக்கு இல்ல, என்னை எவ்வளவு உயரத்துல உயர்த்தினாலும் நான் என் ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரனாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்த அப்பிரயோஜனமானவனாக இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, என்னால என் திறமையால அதால இதால வந்துச்சுன்னு ஒரு நாளும் நான் சொல்லக்கூடாது. சொல்லுவதற்குரியவன் அல்ல. அவர் என் தலையின் மீது வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு, எனக்காக அவர் வைத்திருக்கிற சித்தத்துக்கு, திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என் வேலையை நான் செய்யணும். அதுக்காக தான் நான் இருக்கிறேன். ஏன் செய்யணும்? இன்னைக்கு எழுப்புதலுக்கு, அன்னைக்கு யோசுவா, அன்னைக்கு செருபாபேல், அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேணும். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள், பந்தி விசாரணைக்காரர்கள், உதவிக்காரர்கள், இன்னும் கண்காணி, என்னென்ன பொறுப்புல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு தேவை. இன்னைக்கு நீயும் நானும் தான் தேவை. நம்ம தான் அவருக்கு தேவை. இன்னைக்கு நம்மளை கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை செய்தார். ஆக பிரதான ஆசாரியனை போல இருக்கிற முதன்மையா இருந்து சபையோ, ஜனங்களையோ, ஊழியங்களோ செய்யறவங்க, எல்லாத்தையும் எடுத்து கட்டக்கூடியவங்களா இருக்கிறவங்க, அடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்றவங்க, இவங்க எல்லாருமே இருக்கணும். ஊழியம் என்பதே ஒன் மேன் ஆர்மி கிடையாது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், இந்த 5 வகையான ஊழியமும் பக்தியுள்ள சபை வளர்ந்து பெருகுவதற்கு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்கு இந்த 5 வகையான ஊழியங்களும் இருக்கின்றன. ஒரு சபை என்பது நான் ஒருவனே எல்லாம் செய்வேன் என்பதற்கு அல்ல, நான் ஒவ்வொருவரையும் செய்ய வைப்பேன், நானும் செய்வேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யறதுதான் சபை. ஆகவே இந்த காலத்துல, இந்த நேரத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி சொன்னதை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீதான் பிரதான ஆசாரியன், இன்னைக்கு நீதான் செருபாபேல், இன்னைக்கு நீதான் அணையாம எரியிற குத்தி விளக்குக்கு தேவையான அபிஷேகத்துக்குரிய அந்த ஒளிவ எண்ணெய், அதுவும்
குத்து விளக்கும் பொன்னிறமா, முழுவதும் பொன்னிறமா இருக்கு. பொன்னால செய்யப்பட்டது. அங்கே வந்து வடிகிற எண்ணெயும் ஒலிவ மரத்திலிருந்து அழகா பொன்னிறமான எண்ணெயா வருது. எங்கேயும் கலப்படம் இல்ல, கூட்டி குறைச்சு இல்ல, எனக்கு சாதகமா பிரசவம் பண்றது இல்ல. உள்ளத உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் பட்டம் போட்டுக்கிறது மட்டும் இல்ல. பட்டத்தினால பயன் இல்ல. ஆண்டவருடைய பாதத்துல தான் எழுப்புதலே இருக்கு. அங்கே அமரத் தெரிந்தவனுக்கு இந்த உலகத்துல எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு பிளான் எல்லாம் போட வேண்டாம். அவர் சூப்பரா கைய பிடிச்சு அருமையா நடத்திட்டு போவார். பிளான் போடுற மாரி ஆள எடுக்கணும்னா, நாம அப்போஸ்தலர்ல முதன்மையா இருக்கிற பேதுரு, மீன் பிடிக்கிறவர். அவர் ஒண்ணும் உயர்ந்த படிப்பை படித்தவர் கிடையாது. சாதாரணமானவனையும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வான் என்றால், எவ்வளவு படித்து ஞானமும் அறிவும் நிறைந்தவனாயிருந்தாலும் அவனுக்கும் சொல்லிக் கொடுக்கிற இடத்திற்கு இவன் வந்து சேர்வான். ஏனென்றால் இவன் மீது பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இவனை பரிசுத்தாவியானவரை நடத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நடத்துதலுக்கு 100% அவன் கீழ்ப்படிந்து அதன்படி ஒப்புக் கொடுத்த காரணத்தினால் அவனை கொண்டு எல்லாரையும் அவர் நடத்துவார். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, இன்னைக்கு கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிற யோசுவாவாக இருந்தால் உங்களிடத்தில் இருக்கிற அழுக்கு வஸ்திரம் போக வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர்களாக இருந்தால் அறியாமை நீங்கும்படி அவர் சொன்னாரு, எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அதே போல செஞ்சாங்க. 2ஆம் அதிகாரத்துல அவங்க மேல் வீட்டாரையில போய் காத்திருந்தாங்க. அதே போலதான் இந்த நாட்களில் முன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நாளுக்குரிய எழுப்புதலுக்குரிய பாத்திரம் வேற யாரும் கிடையாது. இந்த நாளுக்குரிய எழுப்புதலுக்குரிய பாத்திரம் நீங்களும் நானும் தான். இன்னொரு பேதுரு வரப்போறது இல்ல, இன்னொரு யோசுவா வரப்போறது இல்ல, இன்னொரு செருபாபேல் வரப்போறது இல்ல, இன்னொரு பந்தி விசாரணைக்காரனை போல ஸ்தேவான், முதல் இரத்த சாட்சி சீசன் இல்ல, முதல் இரத்த சாட்சி பந்தி விசாரணைக்காரன் திரும்ப வரப்போறது இல்ல. இந்த காலத்துல நீங்க எந்த எந்த பொசிஷன்ல இருக்கீங்க? ஒருவேளை நீங்க பிரதான ஆசாரியனை போல இருக்கீங்களா, அல்லது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய செருபாபேலா இருக்கீங்களா, அல்லது கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து எப்பவுமே சபைக்கு தேவையானவைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அபிஷேகம் பெற்றவர்களாக கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால நிக்க போறீங்களா, அல்லது அப்போஸ்தலரா இருக்க போறீங்களா, ஸ்தேவானை போல பந்தி விசாரணைக்காரர்களா இருக்க போறீங்களா, அல்லது உத்தம குமாரனை போல தீத்துவ போல இருக்க போறீங்களா, உதவிக்காரரா இருக்க போறீங்களா, அல்லது கண்காணியா இருக்க போறீங்களா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொசிஷனுக்குரிய தகுதி நமக்கு மிக மிக அவசியம். அப்படி இருந்தா இந்த காலத்தில் உண்டாகிற எழுப்புதல யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நமக்கு எதிராக இந்த உலகத்துல யாரும் வந்து நிக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட உறுதியோட எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்கள் பரலோக பிதாவே, இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சாட்சியாங்க. ஆமென். தேங்க்யூ.